2026 ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம். இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை. இதுல முதலமைச்சர் சொல்றாரு, அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தா 2.0 பார்ப்போமா. 2.0 அது இந்தியன் 2.0 பார்த்த மாதிரி தான் அவங்க கடைசியா. அந்த தாத்தா வேற, இந்த தாத்தா வேற. இந்த 2.0 எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க. அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு, இந்தியன் 2.0 மாதிரி நானும் 2.0 வருவேன் 2026. அதனால் அன்பு சொந்தங்களே, நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இங்கு இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பது நீங்கள் ஏத்தினா, உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்காங்க, உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அவங்களும் தோட்டத்துல இருக்கிறாங்க. அதனால் இது நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம், திமுக காரங்களா திட்டாம போல, அப்படி இல்லைங்க. எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம். 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோரும் களத்துக்கு வருவதற்கு நீங்க தயாரா இருக்கணுங்க ஐயா. நான் தயார் ஆயிட்டேன், நம்முடைய தலைவர்கள் தயாராயிட்டாங்க, நம்முடைய சகோதரிகள் தயாராயிட்டீங்க. எல்லோரும் களத்துக்கு வருவோம். தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சிவகிரி மண்ணிலிருந்து எடுப்போம். அந்த உண்ணாவிரதத்தை நம்ம கலைக்கிறோம்னா முதலமைச்சர் மட்டும்தாங்க ஐயா வந்து கலைக்க முடியும், வேற யாரும் வந்து கலைக்க முடியாது. அந்த அளவுக்கு அது உண்ணாவிரத போராட்டமாக இருக்கணும். அதற்கு முன்பாக இந்த 2 வாரத்துல நீங்கள் குற்றவாளிகளை பிடிங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுங்க என்பதற்காகத்தான் உடனடியாக சிவகிரியில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நாம் எல்லோரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.